வந்துட்டேன்னா என்ன பண்ணுவேன் சொல்லுங்க? கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். இந்த வியாதியினுடைய முடிவு இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன்? கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். இந்த பணம் இப்படி வந்துச்சுன்னா என்ன பண்ணுவ நீ? கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் சிலுவையில் வைக்கிறேன். எதை வைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, நாளைக்கு 6 மாசம் 3 மாசம் 2 மாசம் அதற்காக முயற்சி எடுக்கிறத நான் விட சொல்லலை. அதற்காக ஒர்க் பண்றதை நிறுத்துங்கன்னு சொல்லலை. ஆனா என்ன பண்ணுங்க, நான் பயப்படாம ஒர்க் பண்ணுங்க. பயப்படாம ஒர்க் பண்ணுங்க. பயப்படாம துணிஞ்சு நில்லுங்க. ஏன்னா என் தேவன் எப்ப எதையும் மாற்றுவதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கு. அதைத்தான் தீர்க்கதரிசியை பார்த்து சொல்றாரு, எப்பா நாளைக்கு இந்நேரத்துல உன் தலையை நான் என்ன பண்ணிடுவேன்? இந்த இயேசபேல் அப்படிதான் வந்து அப்படிதான் மிரட்டுறா பாரு. 24 hours டைம் கொடுக்குறேன்ப்பா, 24 hours உன் தலையை வெட்டி நான் வர்றேன் அப்படின்னு சொல்றேன். இப்ப 24 hours முடிஞ்சிருச்சு. அவ கொடுத்த